ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி புதினா சாதம், அதோட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணும், நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு சாப்பாடு வச்சிடலாம். இது வேகிற டைமில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ புதினா சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ புதினா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு அரை தக்காளி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிக்கு பதிலாக புளி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இதுக்கு நல்லாயிருக்கும். இதோட அரைக்கட்டு க்ளீன் பண்ண புதினாவை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்லைசர்லாம் வேண்டியதில்லை, நம்ம கத்தியிலே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இதை நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம சாதம் தாளிக்கலாம், அது வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரொம்ப குலைவாக வேக வச்சிடாமல் அளவாக தண்ணி வச்சு உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் தாளித்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டு கடலைப்பருப்பு நல்லா வாசம் வந்ததும் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாதத்துக்கும் இப்போவே உப்பு சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட நம்ம வேக வச்சு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விடும்போது ஒரு தடவை உப்பு மட்டும் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா நம்ம செட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஊறி இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்குது. இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தன பிறகு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.